வெல்கம் லெட்ஸ். இந்த வீடியோவில் நாம ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலமாக செஞ்சு முடிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, பொதுவாக ஃபங்க்ஷன் நேம் கூட இந்த பேரந்தசிஸ் வரும். இதை வச்சு நீங்கள் இது ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஜஸ்ட் கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃபங்க்ஷன் செய்கிற ஆப்ரேஷன். இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இதை யூசர் ஆகிய நம்ம, அதாவது ஆஸ் அ ப்ரோக்ராமராக நம்மளே டிஃபைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை கொடுத்துக்கணும். ஃபங்க்ஷன் கீவேர்ட் கொடுத்துட்டு அடுத்ததான் நம்ம ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ அடிஷ்னல் ஃபங்க்ஷன் எழுத போகிறதுனால ஆட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததா இந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பேராமீட்டர், அதாவது பேரந்தசிஸ்குள்ள சம் வேல்யூ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவை அப்படின்னா கொடுப்போம். அப்படி நான் 2 பேராமீட்டர் வாங்க போகிறேன்னு கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த இடத்துல நம்ம 2 வேல்யூவை வாங்கி அதை ஆட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆப்ரேஷன் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பிளாக்குக்குள்ளே தான் கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போகுது. எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா, ஏவையும் பிவையும் ஆட் பண்ண வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். ஓகே, எழுதியாச்சு. இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது. பாருங்கள், ஒன்றும் ஆகலை. ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கான கான்செப்ட், அதாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம். ஆனால் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஆக்சுவலாக ரன் பண்ணி காட்டணும். இந்த ஃபங்க்ஷனை எப்படி ரன் பண்ணணும்னா, ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துக்கணும், ஆட், அடுத்ததாக 2 பேராமீட்டர் வேல்யூ கேட்டிருக்கோம்ல, அதுக்கு நம்ம இப்போ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, பேரந்தசிஸ்குள்ளே வர சம் வேரியபிள்ஸ். அதுவே ஆர்குமெண்ட்னு எதை சொல்லுவோம்னா, இதே இந்த பேரந்தசிஸ்குள்ளே வர வேல்யூ இருக்குதுல்ல, அதை தான் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வேரியபிளாக இருந்தால் அது பேராமீட்டர், அதே வேல்யூவாக இருந்தால் அது ஆர்குமெண்ட். இப்போ நான் 2 ஆர்குமெண்ட்டை கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போவும் உங்களுக்கு கன்சோலில் எதுவும் வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த ஃபங்க்ஷன் ஒரு ரன் ஆகிடுச்சு. ஆனால் அது பிரிண்ட் பண்ணலை, கன்சோலில் பிரிண்ட் ஆகலை. அதனால் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, இது console.log ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போது இந்த 3 வேல்யூவையும் 5 வேல்யூவும் ஆட் பண்ணி 8 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஃப்ளோட் வேல்யூ கொடுத்தாலும் இது ஒர்க் ஆகும். பாருங்க, நம்மளுக்கு இன்டையும் ஃப்ளோட்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஃப்ளோட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, எக்ஸாக்ட் ஃப்ளோட் வேல்யூவை. ஆனால் இந்த மாதிரி இது ரன் பண்ணுறதுனால சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷனை மட்டும்தான் ரன் பண்ணுறோம், பட் அதை வேல்யூவை ஸ்டோர் பண்ணலை. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அது வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டாக கால் பண்ணி அதோட வேல்யூவை நான் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுனால வேரியபிள் நேமை வேல்யூ 1ன்னு வச்சுக்கிறேன். நான் ஏன் வேல்யூ 1 அப்படின்னு நேம் கொடுத்தேன்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டாக ஒரு வேல்யூ கிடைக்க போகுது இல்லை, அதனால தான் நான் இது வேல்யூ 1ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுவோம். சாரி, 2 பேரந்தசிஸ் இருக்குது, ஒரு பேரந்தசிஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ எந்த ப்ராப்ளமும் வரல. நான் இதுக்கு அடுத்த இதே போல் வேல்யூ 2ங்கிற வேரியபிளில் இதே ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி வேறு வேல்யூ கொடுத்துக்கிறேன். வேறு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறேன்.
இந்த கமா இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த ஆர்கியூமெண்ட்டை செப்பரேட் பண்ணும். அதாவது இந்த இங்கே 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோன்னு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த கமாவை வச்சு தான் இது ரெண்டையும் பிரித்து நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கேப்பு மற்ற சிம்பிளை கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூ 1ஐயும் வேல்யூ 2ஐயும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம போன வாட்டி கால் பண்ணதில் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் ஸ்ட்ரைட்டாக பிரிண்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிரும், பட் அதோட வேல்யூ எங்கேயும் ஸ்டோர் ஆகி இருக்காது. ஆனால் இப்போது நமக்கு இந்த வேல்யூ 1ங்கிற வேரியபிளில் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் டாப் ஆஃப் பிளாட்ஸ் ஐம் யோகன் குணசேகர். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் செலக்ட் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. See you to the next video.